நண்பர்களே, இன்று மார்ச் மாதம் 12ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 9 மணி. வளைகுடா நாடுகள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றன. எப்பொழுதும் அடிமையாகவே இருக்கின்றன. அரபு நாடுகளின் அடிமைத்தனமும் இந்த புலம்பலும் எதுவரை என்பது தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னவெனில், தனித்துவமாக இயங்கக்கூடிய அளவில் சக்தியும் வல்லமையும் பணமும் பலமும் இருக்கின்ற இந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏன் அடிமையாக இருக்கின்றன என்பதே ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஏன் இந்த வல்லமை இவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது? கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் என்கின்ற ஜிசிசி நாடுகள், இந்த நாடுகள் எல்லாவற்றையுமே ஈரான் தாக்கி இருக்கிறது. ஈரான் ஒவ்வொரு வளைகுடா நாட்டையும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்கி இருக்கிறது. பிராந்தியத்தின் பணக்கார நாடுகள் இவை. சக்தி வாய்ந்த இராணுவம் எல்லாமே செயலற்ற நிலையில் இருக்கின்றன. மோதல் வரப்போகிறது என்று அவர்களுக்கு ஏராளமான எச்சரிக்கைகள் ஏற்கனவே இருந்தன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்பொழுது தாக்கும் என்று கிட்டத்தட்ட 3 மாதங்களாக ஆய்வாளர்கள் ஊகித்துக் கொண்டே இருந்தார்கள். இதே நேரத்தில் ஈரானின் தலைமை ஒரு விஷயத்தை சொன்னது, பிராந்தியத்தில் நாங்கள் நரகத்தை கட்டவிழ்த்து விடுவோம் என்று அச்சுறுத்தல் விடுத்தது. இப்படி ஒரு யுத்தம் வந்தால், இப்ப இதை புரிந்து கொள்ளாத அரபுக்கள் மடத்தனத்தில் இருந்தார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஏன் இந்த யுத்தத்தை அமெரிக்காவோடு சேர்ந்து நிறுத்த முடியவில்லை, அழுத்தம் கொடுக்க முடியவில்லை? எல்லாவற்றிற்கும் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போவதுதான் அரபுக்களின் நிலைமையா? 2 தரப்பினரும் தங்கள் அச்சுறுத்தல்களை நிறைவேற்றினார்கள். அமெரிக்காவும் ஈரானும். ஈரான் சொல்லிச்சு வளைகுடா நாட்டு முழுவதும் அடிப்போம் என்று, அதை செய்தார்கள். அமெரிக்கா சொன்னது ஈரானை அடிப்போம் என்று, அதனையும் செய்தார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடங்கின. அதே நேரத்தில் ஈரான் ஒவ்வொரு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் ஜிசிசி அந்த மாநிலம் முழுவதிலும் பல்வேறு இராணுவ இலக்குகள், பொது இலக்குகள், உள்கட்டமைப்புகளை மற்றும் பெட்ரோலிய தாங்கிகளை தாக்குவதன் மூலம் விரிவுபடுத்தியது. அப்படியானால் ஜிசிசி நாடுகள் பாதுகாப்பு மற்றும் சேதமடையக்கூடிய கட்டுப்பாட்டில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்ற கேள்வி எழுகிறது. முழுவதுமாக அமெரிக்காவை நம்பி இருந்தார்களா? கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் முழுவதுமாக நம்பி இருந்தார்களா? ஒரு முன்னோடி இல்லாத சிந்தனையில் அவர்கள் இருந்தார்களா? மூலோபாயம் தொடர்பாக அவர்கள் யோசிக்காமல் இருந்தார்களா என்கின்ற கேள்வி எழுகிறது. முழுவதுமாக தங்களை அமெரிக்காவுக்கு அடகு வைத்து விட்டார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்பொழுது ஆய்வாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜிசிசி இந்த முஸ்லிம் கண்ட்ரிகள் ஈரான் மீது கோபமாக இருக்கலாம். ஆனால் போருக்கு முன்பு போலவே அடுத்த நாள் தங்களுக்கு சில வழிகள் இருக்கின்றன, தாங்களும் அடிப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்களால் முழுமையாக தாக்க முடியாது. இஸ்ரேலும் வளைகுடா நாடுகளும் போருக்கு பிந்தைய ஈரான் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அடிப்படையில் யோசிக்கின்றன. வளைகுடா நாடுகள் போரை விரைவாகவும் குறைந்தபட்ச நிலையிலும் முடிக்க விரும்புகின்றன. இதற்கு நேர்மாறாக இஸ்ரேல் ஈரானை முடிக்க விரும்புகிறது. ஆகவே இது ஒரு பெரும் குழப்பமான சூழ்நிலையாக தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலைகள் வேறுபட்டாலும் 2 பொதுவான அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஈரானின் ஆட்சி வீழ்ந்தாலும் இல்லாவிட்டாலும் வளைகுடா நாடுகளில் ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கும். தற்பொழுது புதிய மத தலைவர் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இந்த போர் தொடர்ந்து நடக்கும், எங்களுக்கான நஷ்டஈட்டை கொடுக்க வேண்டும், ஹமுஸ் நீரிணையை நாங்கள் மூடி வைத்திருப்போம், இந்த போர் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் எல்லோருக்குமான பாதிப்பு தொடர்ந்து நாம் அடித்துக்கொண்டே இருப்போம் அமெரிக்க நிலைகள் மீது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது, இந்த மோதல் வளைகுடா நாடுகள் முழுவதிலும் தற்பொழுது பரவி இருக்கிறது. இஸ்ரேலின் பிராந்திய ஆக்கிரமிப்பு எவ்வாறு இருக்க போகிறது என்பதுதான் இப்பொழுது அரபுக்கள் அஞ்சுகின்ற ஒரு விஷயம். ஈரானை கட்டுப்படுத்திவிட்டால் இஸ்ரேலினுடைய பிராந்திய ஆக்கிரமிப்பு ஒரு ஒரு வித்தியாசமான நிலைமையில் இருக்கும். அந்த ஆக்கிரமிப்பை இவர்களால் தாங்க முடியாமல் இருக்கும்.
ஜிசிசி மௌனமாக இருப்பது, அரபுக்கள் மௌனமாக இருப்பது அவர்களுக்கே அழிவை ஏற்படுத்தும். வளைகுடா நாடுகள் இப்பொழுது ஒரு தற்காப்பு உத்தியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லோரிடமும் நல்ல பிள்ளையாக இருக்க யோசிக்கின்றன. ஈரானின் மூத்த தலைவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மோதலுக்கு விரைவான முடிவு வரும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் யோசித்தது. ஆனால் அவ்வாறல்ல. இப்ப தலைமையை முடித்து விட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏன் ஜிசிசி கூட நினைத்தது. ஆனால் நிலைமை அவ்வாறு அல்ல. கட்டமைக்கப்பட்ட ஒரு 40 வருட கால ஒழுங்கமைப்பிலே ஈரான் தற்பொழுது ஒரே அச்சிலே நின்று கொண்டிருக்கிறது. ஒரே மாதிரியான எந்த தலைமை வந்தாலும் ஈரானின் இராணுவ சாகசத்தை நாங்கள் குறைவாக மதிப்பிட முடியாது என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த விளைவு வளைகுடா நாடுகள் உருகுலைந்து போகின்ற ஒரு ஆட்சி மாற்றத்தோடு தொடர்பு படுத்துகின்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றே ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஜிசிசி யோசிக்குது பழைய நிலைமைக்கு அது திரும்பிவிடும். வணிகத்துக்காக மீண்டும் திறக்கலாம். தெஹ்ரானுடனான உரையாடலை மீண்டும் தாங்கள் நடத்தலாம். வளைகுடா நாடுகள் தங்கள் சொந்த கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் பரிந்துரைகள் குறித்து கடினமான விஷயங்களை முன்வைக்காமல் போருக்கு முந்தைய காலம் போல அவர்கள் திரும்பலாம் என்று ஜிசிசி தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஈரான் என்ன யோசிக்கிறது என்று இன்னும் தெரியவில்லை. வளைகுடா நாடுகளை பொறுத்தவரையில் ஒரு மோசமான சூழ்நிலையில் மோதலை தவிர்க்கவும் இந்த குழப்பத்தை இல்லாமலாக்கவும் அவர்கள் தீவிரமாக முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் செய்யவில்லை. அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அடிமைத்தனமாக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலைமைக்கு கணிசமான தடைகள் இருப்பது பிரச்சனை. என்னன்னா இந்த குளோபலைசேஷன்ல அமெரிக்கா தன்னை ஒரு பெரியண்ணன் போல காட்டிக் கொள்கின்ற காரணத்தினால் அவர் திடீரென்று டரிஃப் விதிப்பார். திடீரென்று ஒவ்வொரு நாடுகளுக்கும் பொருளாதார தடைகள் போடுவார். எங்கெங்கெல்லாம் பொருளாதார தடைகள் போட்டாரோ அந்த நாடுகள் சுயமாக இயங்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்கின்றார், ஈரானுடைய தலைமை மற்றும் முக்கிய நபர்களையும் அவர்களின் சாத்தியமான வாரிசுகளையும் அமெரிக்கா கொண்டிருக்கிறது என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்கின்றார், பெருமையாக சொல்கின்றார். ஆனால் வாஷிங்டனுக்கு ஒரு சாத்தியமான முடிவு என்னவென்றால், ஈரான் அதன் அணுசக்தி திட்டத்தையும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்கையும் அகற்ற வேண்டும் என்பதுதான். இஸ்ரேலின் அணுகுமுறை தற்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரானை நிராயுத பாணி ஆக்குதல் என்பதே ஒரே நோக்கமாக இருக்கிறது. இப்ப ஈரானை நிராயுத பாணி ஆக்கினால் இந்த மோதல் முடிவடையுமா என்றால் முடிவடையாது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டுக்கும் பொதுவான அம்சம், இஸ்ரேல் அல்லது அமெரிக்க நலன்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாத ஒரு ஈரான் வேண்டும். அந்த முடிவை உடனடியாக அடைவது சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை. இரண்டாவது, தற்போதைய மோதலை மெதுவாக எரியும் வடிவத்திலே நிலைநிறுத்துவது. அதாவது சமகால காசாவை போல போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அது பேரளவில் மட்டுமே போர் நிறுத்தமாக இருக்கும். தொடர்ச்சியாக இவர்கள் குண்டு வீசுவார்கள், ஈரானும் குண்டு வீசும். இவ்வாறான ஒரு கொதிநிலையில் வைத்திருந்தால் இந்த அரபு நாடுகள் தங்களுடைய காலடியில் விழ வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கின்றன. ஈரான் ஓரளவு வலிமையாக இருந்தால் இவர்கள் அரபு நாடுகள் இந்த ஜிசிசி தன்னுடைய காலடியில் விழுந்து கிடக்கும் என்று அமெரிக்காவும் ஈரானும் நினைக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்கனவே ஏற்படுத்தியுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு ஈரானிய தலைமை சொல்கிறது, தற்பொழுது யுத்த நிறுத்தம் வேண்டுமா, உங்களுடைய இராணுவ நிலைகளை முழுவதுமாக அகற்றுங்கள். ஹோமுஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும். எங்களுக்கு அளித்த பெருமதியை தாருங்கள். எங்கெல்லாம் அளித்தீர்களோ அதனுடைய பெருமதியை தாருங்கள். அப்ப நாங்கள் யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்கின்றோம் என்று ஈரான் சொல்கிறது. இஸ்ரேலும் ஜிசிசியும் சேர்ந்து கொண்டு வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை ஒரு மோசமான சூழ்நிலையை, குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது.
ஒவ்வொரு நாடும் தங்கள் வருமான வழிகளை பன்முகப்படுத்துவதன் மூலம் எரிசக்தியை அதிகமாக நம்பி இருக்கின்றார்கள். அதில் தான் கவனம் செலுத்துகின்றார்கள். இப்ப தாக்குதலின் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சுற்றுலா பயணிகள் வர வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்களே தவிர ஒரு நிரந்தரமான தீர்வு தொடர்பாக யோசிக்கவில்லை. வளைகுடா நாடுகள் தொடர்ந்து உயர் எச்சரிக்கை நிலையில் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புகின்றன. அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களின் சுமையையும் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் தாக்கும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் தாக்குதலுக்கு உட்பட்டால் அந்த சுமையையும் அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கடந்த ஜூன் மாதம் 12 நாள் போரில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை இஸ்ரேல் முடக்கியதாக நெதன்யாகு கூறினார். மீண்டும் அதே விஷயத்தை தான் இப்பொழுதும் சொல்கின்றார், அணுசக்தி திட்டத்தை முடக்க வேண்டும் என்று. ஆகவே இஸ்லாமிய குடியரசின் ஈரானின் சரிவு எப்படி நடக்கும் என்பது ஒரு திறந்த கேள்வியாக இருக்கிறது. ஒரு ஸ்திரமின்மை ஏற்பட்டால் அது வளைகுடா நாடுகளுக்கு ஆபத்தானதாக முடியும். எங்கு செல்வது, இந்த யுத்தத்தை எப்படி கொண்டு போவது என்பது தொடர்பாக ட்ரம்ப் நிர்வாகத்தால் வரையறுக்க இயலாமை என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப 4 அமெரிக்க வாக்காளர்களில் ஒருவர் மட்டுமே மோதலை ஆதரிக்கிறார். மற்ற 3 பேர் மோதலை ஆதரிக்கவில்லை. தரையில் படைகளை அனுப்புவது இப்பொழுதைக்கு சாத்தியமில்லை என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஈராக், லிபியா, ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் ஆட்சி வீழ்ச்சிக்கு பிறகு தொடர்ச்சியாக உள்நாட்டு போர் மற்றும் குழப்பம் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அசாதின் வீழ்ச்சிக்கு பிறகு சிரியா நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனையும் இஸ்ரேல் குழப்புகிறது. அரபு வளைகுடா நாடுகளுக்கு நெருக்கமாக நகர்ந்து இஸ்ரேல் மீது மிக குறைந்த ஒரு மோதல் நிலைமையை எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிறது. அதாவது அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்கினாலும் கூட இஸ்ரேல் மீது தாக்குதல் குறைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு இல்லை. பாதுகாப்பு நிறுவனங்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். வளைகுடா நாடுகள் ஒரே விரிவாக்க சுழற்சியில் சிக்க வைப்பதற்கு யமனை தளமாக கொண்ட ஹூத்திகள் 2022 சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை தாக்கினார்கள். இஸ்ரேல் கத்தார் மீது குண்டு வீசியது. அங்கு ஹமாஸ் தலைவர்களை தாக்கியது. இங்கு சமாதானம் வர பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றனவோ அந்த சமாதானத்தை குழப்புவதே இஸ்ரேலின் முக்கியமான போர் உத்தியாக இருக்கிறது. பெரும்பாலான வளைகுடா தலைவர்கள் இப்பொழுது ஈரானை கவிழ்ப்பது அமைதியை தராது என்று யோசிக்கிறார்கள். பிராந்திய மேலாதிக்கத்திற்கான ஒரு முயற்சியில் இஸ்ரேல் வந்து ஈரானை தான் ஒரு பெரிய தடையாகவும் அஞ்சுகிறது. இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரான் பலவீனப்பட்டால் வளைகுடா நாடுகளை இஸ்ரேல் விழுங்கிவிடும். அமெரிக்கா அதற்கு துணையாக இருக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நண்பர்களே.